வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பக்கத்தில் பார்த்திங்கன்னா என்ன வில்லேஜ் நேதாஜி நகர் அப்படின்ற இடத்துக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம நண்பர் இவர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான். இவங்க வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 6 ஃபீட் டிஷ் மாட்டி ஒரு நம்ம இன்டர்வல் செட் 17-66 டிகிரி எடுத்து கொடுக்கறதுக்கு வந்திருக்கோம். சரிங்களா, நீங்களும் இந்த மாதிரி வேணும் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த இன்ஸ்டாலேஷன் முழுசுமே ஒரு வீடியோ காமிக்கிறேன், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். 6 அடி டிஷ்ஷு புதுசாக நம்ம தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இப்போது இது நம்மளே புக் பண்ணி கொடுத்துதான் பார்த்துங்க. இதை பாருங்கள், உங்களுக்கு வந்து 5G LMP ப்ளஸ் வந்து ஒரு நம்ம HD பாக்ஸ் 6165 பாக்ஸ் அவருக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்டு 5G LMP 4K யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு 5G LMP தான். 5G LMPயில் 17K LMP தான் இது. ஓகேங்களா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடி டிஷ்ஷில் ஃபிட் பண்ணி ஈஸியாக அவருக்கு எடுத்து காமிக்க போகிறோம் இன்றைக்கி. சரியா, இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா நேதாஜி நகர்னு ஒரு இடம் தான் இது. ஓகேங்களா, இன்றைக்கி பாருங்கள், பூராமே பிரித்து ஒவ்வொன்றா வந்து எப்படி மாட்டுறதுன்னு சொல்லிக் கொடுப்போம். நீங்கள் வேணால் பார்த்து தெரிஞ்சுங்க. ஓகேவா, வாங்க இது பிரித்து காமிக்கிற பார்க்கலாம். நண்பர்களே, பார்த்திங்கன்னா லைவ் டைமாக வந்து நம்ம எப்படி ஒரு 6 அடி டிஷ்ஷை வாங்கி ஃப்ரீயாகவே சேனலில் பார்க்கலான்றது தான் அந்த வீடியோ நம்ம போட்டிருக்கிறோம். டிஷ்ஷு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அதை எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு தெரியலங்க, நாங்கள் எங்களால் கரெக்டாக ஃபிட் பண்ண முடியலன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த ஃபிட்டிங் எப்படி பண்ணலாம், எந்த மாதிரி எந்த போல்ட்டு எந்த இடத்துக்கு வரணும், எப்படி எடுக்கணும், எப்படி சிக்னல் எடுக்கணும், எப்படி ஃபிட் பண்ணணும், சரி எப்படி வடிவமைக்கணும், அந்த கால் ஸ்டாண்டு வந்து எப்படி ஃபிட்டிங் பண்ணணும், எல்லாமே பாருங்கள். உங்களுக்கு நான் வரிச்சவே காட்டிகிட்டு வரேன். நீங்கள் ஒரு டைம் பார்த்துங்க பாருங்கள். இப்போ ஸ்டாண்டுக்கு பாருங்கள், இது ரவுண்டு இருக்கு இல்லையா, ரவுண்டு வந்து கீழே தரைக்கு வர்றது ஒன்றும் மேலுக்கு வர்றது 2 இருக்குது பார்த்தீங்களா. இதில் பாரு, நீங்களும் பார்த்துங்க. நீங்களும் அப்படி ஏதாவது முயற்சி பண்ணி ஃபிட் பண்ணணும்னு நினச்சாலும் இந்த மாதிரியும் பண்ணுங்கள். சரியா, இது வந்து இப்போ பாருங்கள் 66 அடிக்கு தான் அவருக்கு எடுத்து கொடுக்க போகிறோம் கஸ்டமருக்கு. 66 டிகிரியில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20-21 சேனல் மேலே இருக்குது. சரியா, இது வந்து லைஃப் டைமே பார்த்துக்கலாம். அதாவது ஒரு சேனல் நம்ம கட்டானா கூட இன்னும் 2 சேனல் வரதுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாருங்கள், இந்த 6 தட்டு வரும். 6 அடின்னா 6 தட்டு வரும். பாருங்கள், இப்போ இன்னும் வச்சுருங்க இல்லையா, இதே மாதிரி வைங்க. வச்சுட்டு ஒன்றோட ஒன்று சேர்ந்த மாதிரி வச்சு போல்ட்டு போட ஆரம்பிங்க. சரியா, ஈஸியாக தான் இருக்கும், பெரிய விஷயம் இல்லை. ரெண்டாவது இதில் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க. இந்த மாதிரி ஃபிட்டிங் பண்ணும்போது நல்லா கவனிச்சிங்க, கொஞ்சம் படத்தை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துங்க. சரியா, ஏன்னா அந்த ஃபிட்டிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2 தட்டும் சேரும்போது நமக்கு கேப் இல்லாமல் ஃபிட்டிங் பண்ணிங்க. ஓகேவா, எந்த அளவுக்கு கேப் இல்லாமல் இருக்கோ அந்தளவுக்கு சிக்னல் வந்து அக்யூரேட்டாகவும் 99% எடுக்க முடியும். ஓகேவா, நல்லா கவனிச்சிட்டே பாருங்கள். அந்த போல்ட் இருக்குல்லையே, அப்படியே ஒவ்வொரு போல்ட்டாக போட்டுவாங்க. ஒவ்வொரு போல்ட்டை போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 தட்டுமே அழகாக உங்களுக்கு பொருந்திக்கும் ஒன்றோட ஒன்று. சரியா, தட்டு கேப் இல்லாமல் இருந்துச்சிங்களா உங்களுக்கு வந்து இதில் எல்லாம் கேவி பேண்டெல்லாம் ஈஸியாக எடுத்துட முடியுங்க. அவுட் ஆஃப் கவரேஜும் ட்ராக் பண்ண வசதியாக இருக்கும். ஓகேவா, கேப் வந்ததுன்னா சி பேண்டை வந்து ஓரளவுக்கு வந்துடும், கேவி பேண்டை அப்படி வேலை செய்யாது. ஓகேவா, பார்த்துக்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஷ்ஷு ஃபிட்டிங் பண்ணும்போது டிஷ்ஷு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி பண்ணிக்க. நீங்கள் பண்ணுறவங்களா இருந்தால் எப்படின்னா, இப்போ டிஷ்ஷு ஃபிட் பண்ணுறீங்கன்னா ஒரு மரத்தினுடைய நெகல் வரக்கூடாது. ரெண்டாவது, நீங்கள் டிஷ்ஷு ஃபிட் பண்ணுற இடத்துல எதுவும் நெகல் இருக்கக்கூடாது, டிஷ்ஷுக்கு நெகல் வர்ற மாதிரி பண்ணாதீங்க. சரியா, அப்போ தான் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் படம் நம்ம ஈஸியாக ரன் பண்ண முடியும். ஒருவேளை நீங்கள் ஃபிட்டிங் பண்ணுற இடத்துல மேலே நெகல் மாதிரி மரம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சரியாக வந்து சிக்னல் ட்ராக் பண்ண முடியாதுங்க. ஆனால் மேலே எதுவும் நெகல் இல்லாத மாதிரி, எதுவும் நெகல் படாத மாதிரி, இப்போ டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி. அதே மாதிரி இந்த மாதிரி செவுத்தோரம் வைக்கும்போது நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரு வேறு கவரேஜ் எடுக்கிறதுனாலும் திருப்ப செய்ய நமக்கு எதுவுமே இடிக்காத மாதிரி பார்த்து நீங்கள் ட்ரில் பண்ணி கூட பக்கமாக மாட்டிங்க. ஓகேவா, பாருங்கள் டிஷ்ஷு பாருங்கள், 6 சீட்டுமே பொருந்துற அளவுக்கு இப்போ கொண்டு வந்துட்டேன். ஓகேவா, இவ்வளோ தான். பாருங்கள், ஃபஸ்ட்டு 3 தட்டு ஃபிட் பண்ணிங்க, அடுத்து 3 தட்டு ஃபிட் பண்ணிங்க. அவ்வளோதான், 2 ஒன்றா சேர்த்து வச்சு அதில் ஒரு 4 போல்ட்டு வரும், இது ஒரு 4 போல்ட்டு. சரியா, அழகாக பொருந்திங்க, அழகாக ஃபிட்டிங் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிடும். ஓகேவா, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிஷ்ஷிங் ஃபிட்டிங் பண்ண முடிஞ்ச பின்னாடி தண்ணி நிற்காத மாதிரி கொஞ்சம் பார்த்துங்க. சரியா, அதாவது இப்போது மழை வருதுன்னு வச்சிங்களேன், மழை வந்ததுன்னா அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் தண்ணி அதில் நிற்கும். நீங்கள் கையில் தள்ளி விட்டாலும் சரி, ஆனால் ஓட்டையெல்லாம் போடாதீங்க. முடிஞ்சு ஓட்டை போட்டிங்க அப்படின்னா அது லைட்டாக துரு பிடிக்க ஆரம்பிக்கும், அப்புறம் கொடையை வீணாயிடும். சரிங்களா, அதனால் பார்த்துங்க. ஏன்னா மழை வந்து தொடச்சி பெய்ய போகிறதில்ல,
ஒரு டைம் மழை பெஞ்சிங்கன்னா அவ்வளோதான், என்ன 2 நாள் இல்லை 1 நாள் அவ்வளோதான். அதுக்கு போய் மழை பெய்யுதுன்னா பல காலம் ஆகிடுது. அந்த மழை அந்த மாதிரி வந்துச்சுன்னா லைட்டாக கையில் தள்ளி விட்டோம் தண்ணி மட்டும், அதுக்கு பின்னாடி தொடச்சி ரன் ஆக ஆரம்பிச்சிடும். நண்பர்களே பாருங்கள், இந்த ரிங்கு பாருங்கள், இப்போ வச்சு உட்கார வச்சுருங்க பார்த்தீங்களா, பாருங்கள் இப்போ டைட் பண்ணுற பாருங்கள். இந்த ரிங்கு வந்து இது மேலே ரிங்கு ஒன்று, கீழே ரிங்கு ஒன்று வரும். சரி, அந்த மேல் ரிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளிப்பு கொடுப்பான் பாருங்கள். மொத்தம் 6 கிளிப் வரும். சரிங்களா, யூ கிளிப் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த யூ கிளிப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6லுமே 6 மாட்டிடுங்க. மாட்டிட்டு அழகாக எடுத்து உட்காரச்சிங்கன்னா அழகாக உட்காந்துக்குவோம். அதுக்கு பின்னாடி பார்த்தா 6க்கு 6 போல்ட்டு நெட்டு வருங்க. கரெக்டாக போட்டு ஒரு மீடியமாக டைட் பண்ணிங்க. ஏன்னா ஃபுல் டைட் வைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம டிஸ்ஸில் மாட்டின பின்னாடி நமக்கு எப்படி சொல்கிறதுனா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது யூஸ் ஆகணும். அதனால் வந்து நீங்கள் அதை டைட் பண்ணாதீங்க, ஒரு மீடியமாக வச்சுங்க. ஓகேவா, யூ கிளிப் போட்டு வச்சுங்க. நீங்கள் வந்து இந்த டிஸ்ஸு யூஸ் பண்ணணும், அதாவது கேஇ பேண்டு அண்டு சி பேண்டு. ஓகேவா, சி பேண்டுக்கு எப்படி வேணாலும் ஓரளவுக்கு வந்துடுங்க. மற்றபடி பார்த்தோன்னா அவுட் ஆஃப் கவரேஜில் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா, முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நடுவில் கேப் இல்லாத மாதிரி நிறைய வந்து டைட் வச்சுங்க. சரியா, ஃபுல் டைட் வைக்கணுங்க, நடுவில் கேப் இருக்கக்கூடாது. எந்தளவுக்கு கேப் இருக்கோ அந்தளவுக்கு உங்களுக்கு சிக்னல் மிஸ் ஆகும். மிஸ் ஆகக்கூடாதுன்னா நல்லாவே டைட் வைக்கணும். உங்களுக்கு டிஸ்ஸு ஃபிட்டிங் பக்காவாக இருக்கணும். இருந்துச்சிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் கவரேஜில் ஒரு 62 டிகிரி 76 டிகிரி இந்த மாதிரி டிகிரியெல்லாம் ஈஸியாக கவர் பண்ணலாம். 80 டிகிரி இது எல்லாமே சாதாரணமாக இதில் கவர் பண்ண முடியும். சரியா, அதனால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிஸ்ஸை வந்து கேப் இல்லாத மாதிரி வச்சிங்க. அந்த 6 தட்டும் வந்து 6 சீட்டுக்கும் ஒரு சீட்டு வந்து கேப் இல்லாத மாதிரி நல்லாவே பொருந்துற மாதிரி பண்ணுங்கள். சரியா, உங்களுக்கு வந்து நடுவில் கேப் இல்லாத மாதிரி இருந்துச்சிங்கன்னா நீங்கள் நினைக்கிற கவரேஜ் ஓரளவுக்கு ட்ராக் பண்ணலாம். ஓகேவா, ஓரளவுக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப் இருந்துச்சிங்கன்னா சரியாக உங்களுக்கு மிஸ்ஸிங் ஆகும், சிக்னல் குறைவாக கிடைக்கும், உட்காராதுங்க. சரியா, பாரு இந்த மாதிரி வச்சு டைட் பண்ணுறது எல்லாத்தையுமே ஃபுல் டைட் வச்சுருங்க. இந்த ரிங் எல்லாமே பாரு, இது 6 கிளிப் வருங்க. 6 கிளிப்பும் அழகாக டைட் பண்ணி ஒரு மீடியமே டைட் வச்சுருங்க. ஏன்னா நம்ம டிஸ்ஸை ஃபிட்டிங் பண்ணிட்டு திருப்பும்போது உங்களுக்கு திரும்புகிற மாதிரி இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் ஃபைனலில் தான் டைட் வைக்கணும், ஃபுல்லாக வைக்கணுங்க. சரியா, டிஸ்ஸெல்லாம் முடிஞ்சு போய் தான் ஃபைனலாக டைட் வைக்கணும். இப்போ இதை முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது பார்த்தோன்னா நம்ம கீழே நிற்க வைக்க போகிற ஸ்டாண்டு வந்து வடிவமைக்கணும். சரியா, இது முடிச்ச பின்னாடி அடுத்து அதை பண்ணணும். அதை பண்ணி தான் இப்போ ஃபிட் பண்ணணும். சரிங்களா, இப்போ இந்த போல்ட்டு இப்போ சொன்னால் இல்லையா, 6க்கு 6 போல்ட்டு கரெக்டாக வச்சு டைட் பண்ணுங்க. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் 2வது ரவுண்டு. சரியா, ஒரு 2வது ரவுண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே பார்த்து இது ரிங்கு தான் நிறைய பேர் தெரியாமல் இருந்துச்சு, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இப்போ பாரு செகண்ட் ரிங்கில் பார்த்துங்க நல்லா. ஓகேவா, செகண்ட் ரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிற்க வைக்கிற மாதிரி ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த குறுக்கு பைப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பைப் இருங்க. சரியா, அந்த 3 பைப்பு கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். அது எப்படி ஃபிட்டிங் பண்ணணும் சில விஷயம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு தெரியும் இல்லை. நல்லா கவனிச்சுக்குங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம டிசைன் நீங்கள் எடுத்தால் நீங்களே மாட்ட முடியும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக லைவாக போட்டுறேன், கட் பண்ணாமல் போட்டேன் அந்த வீடியோவை. ஏன்னா நீங்கள் ஒருவேளை கற்றுக்கணும், ஒருவேளை நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்களா இதை தொடர்ச்சி பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் நீங்கள் ஈஸியாக டிஸ்ஸை நீங்கள் ஒரு வாங்கணும், நீங்கள் வடிவமைக்க முடியும். சரியா, பாரு இந்த கிளிப் இருக்கு இல்லையா, பார்த்துட்டு வாங்க. இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா 3 இடத்துல 3 லெக் வரும். அந்த 3 லெக்கிலும் பார்த்தீங்கன்னா 3 பைப் போடணும். ஓகேவா, நல்லா கவனித்து பாருங்கள் அது எப்படி ஃபிட்டிங் பண்ணுறேன்னு சொல்லி. அதே மாதிரி ஃபிட்டிங் பண்ணிங்கன்னா அடுத்தது நீங்களே கூட டிஸ்ஸு இதே மாதிரி மாட்டலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது நம்ம ஃபிட்டிங் பண்ணுறதே பார்த்தோன்னா 66 அடி 2/17 இருக்கு இல்லையா சி பேண்டு, அந்த கவரேஜ் எடுக்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் நம்ம ட்ரை பண்ணிட்டுருக்குறோம். பாருங்கள் அதை ஃபிட்டிங் பண்ணிட்டு இப்போ நம்ம பாருங்கள் இது அதில் வச்சு எல்லா போல்ட்டு போட்டுட்டு டிஸ்ஸை தூக்கி நிற்க வைக்க போகிறோம். பார்த்துங்க, முடிச்சுட்டோம் ஓரளவுக்கு, எல்லாத்தையுமே ஃபிட்டிங் பண்ணி முடிச்சுட்டோன்ட்டான். இப்போ கவனிச்சிங்கலாம் தெரியும், இப்போ எல்லாமே முடிஞ்சுது. ஓகே, இப்போ தூக்கி நிற்க வச்சு நம்ம அடுத்த டிஸ்ஸை வந்து சிக்னல் ட்ராக் பண்ணுறது நம்ம ஒரு எல்எம்பி மாட்ட வேண்டியதாக இருக்குது. சரியா, பாருங்கள் அது எல்லா கிளிப்லையும் 6 கிளிப்லையுமே உட்காரணும் இந்த பைப்பு. ஓகேங்களா, 6 கிளிப்பில் உட்காந்து பின்னாடி போல்ட் நெட் எல்லாத்தையும் போட்டு டைட் பண்ணிட்டு நம்ம அந்த பைப் அந்த ரிங்கை தூக்கியில் மாட்டணும். ஓகேவா, அந்த ஸ்டாண்டை தூக்கி மாட்டோம்னாவே டிஸ்ஸு வந்து நம்ம ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். கீழே தூக்கி வச்சோம்னா டிஸ்ஸு வானத்துக்கு பார்த்த மாதிரி நிற்கணும்.
ஓகேங்களா. அதுக்கு பின்னாடி எல்எம்பி மாட்டி நம்ம சிக்னல் ட்ராக் பண்ண வேண்டியதான், அவ்வளோதான் வேலை. ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக இது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு டிசைனை வடிவமைச்சு ஃபிட்டிங் பண்ணால் குறைஞ்சபட்சம் ஒரு 1 ஹவரில் முடிச்சுட்டு நம்ம ப்ரோக்ராமை எடுத்துடலாங்க. சரியா, ரொம்ப சிம்பிள் தான். சரிங்களா. பாரு, இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுதாங்க முக்கியமாக தெரிய வேண்டிய விஷயம். நிறைய பேர் புதுசாக வாங்குறோம், இதை மாற்றி மாற்றி போடுறோம். மாற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு டிஷ்ஷு வந்து நிற்காதுங்க, படுத்துரும், கீழே உட்காந்துரும். சரியா. இந்த பைப்பு வைக்கிறோம் பார்த்திங்களா, இதுதான் முக்கியமானதுங்க. இந்த கரெக்டாக பைப் வந்து பார்த்திங்கன்னா எது எது பொருந்ததுன்னு நல்லா கவனித்து பாருங்கள். ஓகேவா. இப்போ பாருங்கள், இதை வச்சு பாருங்கள், மொத்தம் இதில் 3 போல்ட் நெட்டு வரும். ஓகேவா. இந்த 3 போல்ட் நெட்டு போட்டு நம்ம டைட் பண்ணாவே போதும், நம்ம டிஷ்ஷை தூக்கி நிறுத்திடலாம். ஓகேங்களா. இதுக்கு வர்ற போல்ட் நெட் பார்த்தா உங்களுக்கு 14 சைஸ் வந்து போல்ட் நெட் வரும். இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எனக்கு ஒரு 1 ஹவர் டைம் பிடிச்சிங்க ஃபிட் பண்ண. சரியா, ஈஸியாக முடிச்சிட்டேன். அதே மாதிரி நீங்களே பார்த்துங்க, ஒரு வேளை நீங்கள் ஃபிட்டிங் பண்ணால் இந்த மாதிரி பண்ணலாங்க. ஒரு 1 ஹவர் பிடிக்கும், அவ்வளோதான். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், ஃபிட்டிங் அந்தளவுக்கு தரமாக பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு தரமாக இருக்கும் பல வருஷம். சரியா, பார்த்துங்க. ரிங் எல்லாமே வடிவமைச்சிட்டு முடிச்சுட்டு பின்னாடி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தரையில் இருக்கிற ஸ்டாண்ட் வடிவமைக்கிறோம். ஓகேவா. இந்த ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா 3 பைப் வருங்க. நல்லா கவனித்து பாருங்கள். 3 பெரிய பைப் வரும், 3 சின்ன பைப் வரும். தெரியுதுங்களா. இந்த 3 பெரிய பைப்பும் இதில் அட்டாச் ஆகணும், அதாவது டிஷ்ஷில் அட்டாச் ஆகணும். அந்த 3 சின்ன பைப்பும் குறுக்காக வந்து, அதாவது டிஷ்ஷு வந்து எந்த பக்கம் சாயக்கூடாதுன்றதாகவே கம்பெனியில் இந்த 3 பைப் தருவாங்க. அந்த 3 பைப்பில் பார்த்திங்கன்னா 2 பைப் வந்து நம்ம செட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் பார்த்திங்களா, அதிலிருந்து நமக்கு டிஷ்ஷுக்கு முன்பக்கமாக வர்ற மாதிரி வரணும் 2 பைப்பும். ஒரு பைப்பு அதிலே ஆப்போசிட்டாக வரணும். ஓகே, லெஃப்ட்டு ரைட்டாக வரணும். இவ்வளோ தாங்க. இது அதே மாதிரி ஃபிட்டிங் பண்ணிங்கன்னா சரி, நமக்கு காற்று அடிக்கும்போது ஜஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஒரே ஒரு நூல் கூட உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகாது. ஓகேவா. அந்தளவுக்கு டைட் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணிவிடுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். சரிங்களா. அந்த மாதிரி ஃபிட்டிங் பண்ணி விட்டுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டிஷ்ஷு இப்படி ஒரு டிஷ்ஷை இன்ஸ்டால் பண்ணிங்களா குறைஞ்சபட்சம் 10 வருஷம் வரைக்கும் கம்ப்ளைண்ட் இல்லாமல் வந்துட்டுருக்கும். அது பார்த்துங்க. ஓகேவா. இப்போ நான் ஃபிட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த பைப்பை தான் நான் சொன்னேன். நல்லா கவனிச்சு பாருங்கள். இந்த பைப் வந்து இப்போ நான் உட்காந்துருக்கும் பார்த்தீங்களா, இதில் பாருங்கள் சைடில் குறுக்காக வருது பாருங்கள், இதில் 2 பைப் வைக்கணும். இப்போ நம்ம நேராக பார்க்கணும், அதில் ஒரு பைப் வைக்கணும். புரியுதுங்களா. அதாவது அப் டவுன் ஆகக்கூடாதுன்னு சொல்லி 2 பைப்பும், லெஃப்ட் ரைட் சாஞ்சிடக்கூடாதுன்றத ஒரு பைப்பு வரும் பாருங்கள். இது தான் நிறைய பேர் தெரியாமல் இருந்தது. அதுக்காக தான் உங்களுக்கு நான் இந்த மேக்ஸிமம் இதை காமிச்சிட்டே பண்ணுறேன். நீங்கள் பார்த்துங்க. யாராவது நீங்கள் ஃபிட்டிங் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பண்ணிங்களா மட்டும் தான் கண்டிப்பாக டிஷ்ஷு வந்து ஒரு ஆடாமல் சேம நிற்கும். 2வது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காற்றடிக்கும் போது ஜஸ்ட்டு சேஞ்ச் ஆகாமல் ரன் பண்ணலாம். ஓகேவா. பார்த்துங்க. பாருங்கள், இது வந்து இப்போ பாருங்கள், இப்படி உட்கார வச்சிங்கன்னா 3க்கு 3 போல்ட்டு போடுங்க. இப்போ பண்ணுற பார்த்தா இது ஒரு போல்ட்டு, அந்த பக்கம் 2 போல்ட்டு வரணும். சரிங்களா. இது வந்து பார்த்தா 14 சைஸ் போல்ட் வரும். இப்போ நம்ம மேலே கால் வச்சுருக்கோன்னா அது ஜஸ்ட் வந்து சும்மா ஒரு சப்போர்ட்டுக்கு மட்டும் வைங்க. நல்லா அழுத்திக்கிட்டால் பெண்ட் ஆகிடுங்க. பெண்ட் ஆகக்கூடாது. பெண்ட் ஆச்சுன்னா நம்ம நினைக்கிற பாயிண்ட் வராது, ரொம்ப லோவாக தான் சிக்னல் கிடைக்கும். ஓகேவா. பெண்ட் ஆகாமல் அருமையாக ஃபிட் பண்ணிட்டீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90% வரையும் சிக்னல் சேர்த்து எடுக்க முடியும் எல்லாத்துலேயுமே. அவ்வளோங்க. சரியா பாருங்க. இப்போ 3க்கு 3 போல்ட் நெட் போட்டு டைட் பண்ணுறேன். பார்த்துங்க. இப்போ 3க்கு 3 போல்ட்டு போட்டு டைட் பண்ணிட்டோம்னா டிஷ்ஷை தூக்கி பாரு நிற்க வைக்கணும் பாருங்கள். இப்போ உங்களுக்கு தெரியும், நிற்க வச்சாவே எந்தளவுக்கு தரமாக இருக்குது டிஷ்ஷுன்னு பார்த்துடலாம் நீங்கள். அவ்வளோதாங்க. தெரியுதா. இப்போ வந்து நிற்க வச்சாச்சு. இப்போ அடுத்து பார்த்தா இந்த 3 பைப்பு குறுக்கா வரணும் சுற்றியுமே. சரிங்களா. அதாவது 6 அடி டிஷ்ஷு அப்படின்னா 6 அடிக்கு பார்த்தோன்னா 6 பைப்பு வரணும் நமக்கு. ஓகேவா. அப்படி கணக்கு பார்த்தா சாரி 6 தட்டுக்கு ஒரு தட்டு டு ஒரு தட்டு ஒரு பைப் வரணும். அப்படின்னா 3 பைப்பு வரணும் நம்ம குறுக்கா.
புரியுதுங்களா? ஒரு தட்டுக்கு அடுத்த தட்டு, ஒரு தட்டுக்கு அடுத்த தட்டு, ஒரு தட்டுக்கு அடுத்த தட்டு, அந்த மாதிரி 3 பைப்பு குறுக்கா வச்சிங்கன்னா அந்த 3 பைப்பில் எல்எம்பி நம்ம உட்காரணும். சரியா? பாருங்கள், இந்த போல்ட் வச்சு டைட் பண்ணிட்டு இப்போ எல்எம்பிக்கு டைட் பண்ணி வைக்கலாம் வாங்க. பாரு, ஒன்று டைட் பண்ணியாச்சு. இப்போ அப்போ ரெண்டாவது பார்த்துங்க. ஒரு தட்டுக்கு அடுத்த தட்டு. இப்போ ரெண்டாவது பைப் மாட்டியாச்சு. இப்போ அடுத்து மூணாவது பைப்பு. பார்த்துங்க, புரியுதுங்களா? ஒரு தட்டுக்கு அடுத்த தட்டில் ஹோல்ஸில் மாட்டணும். அதே மாதிரி இன்னொரு தட்டுக்கு விட்டுட்டு இன்னொரு தட்டில் மாட்டணும். இந்த மாதிரி ஒரு தட்டு விட்டு ஒரு தட்டு மாட்டினீங்கன்னா 6 தட்டுக்கு 3 பைப்பை குறைக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஒரு மீடியமாக அப்படி நிற்க வச்சு டைட் பண்ணுங்கள். பின்பக்கமாக டிஸ் இறங்காமல் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வச்சு நீங்கள் எல்எம்பி ஃபிட் பண்ணிக்கலாம். ஒரு வசதியாக இருக்கும். பாருங்கள், இதுவும் பார்த்துங்க. இதில் ஹோல்ஸ் வந்து அதிகமாக வரும். ஆனால் நீங்கள் வந்து எந்தெந்த பைப்புக்கு நேராக ஹோல்ஸ் வருதுன்றத முதல்ல பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நேராக வச்சு பண்ணிவிடுங்க. ஏன்னா சைடு வரக்கூடாதுங்க. நல்லா கவனிச்சிங்க. இந்த எல்எம்பி வந்து சென்ட்ரு அந்த ஹோல்ஸுக்கு நேராக எல்எம்பி வர்ற மாதிரி பார்த்துங்க. என்ன பண்ணாலும் எல்எம்பி திரும்பக்கூடாது. ரெண்டாவது சென்டர் பாயிண்ட்லேருந்து மாறக்கூடாது. எல்எம்பியும் சரி, எல்எம்பி தட்டும் சரி, சென்டர் டிஸ்டனுடைய சென்டர் பாயிண்ட்டுக்கு சென்டராக இருக்கிற மாதிரி வச்சுங்க. அவ்வளோதான். பார்த்துங்க. அவ்வளோதான். மூணுக்கு 3 ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணுங்க. அவ்வளோதான். அவ்வளோதாங்க. இப்போ அவ்வளோ எல்எம்பி எடுத்து மாட்ட வேண்டியது. ஆனால் டைட் பண்ண நல்லா வச்சுங்க எல்லாத்துலேயுமே. டைட் பண்ணி ஃபுல்லாக வச்சுங்க. அந்த தட்டு திரும்பக்கூடாதுங்க. பார்த்துங்க. பாரு, எல்எம்பி எடுத்து நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் வர எல்எம்பியில் பார்த்தீங்கன்னா சுற்றியுமே 3 ஸ்க்ரூ கொடுப்பாங்க. ஓகேங்களா? முன்ன பழைய மாடலில் ஒரு ஸ்க்ரூ வந்தது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்க்ரூ வரும். 5G எல்எம்பி தான் இது. 3 ஸ்க்ரூ வச்சு அதை கரெக்டாக டைட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு எந்த பக்கம் சாயம் இருக்கும். அதே மாதிரி நம்ம நினைக்கிற பாயிண்ட் அதில் வந்துடும். ஓகேவா? இப்போ தமிழ் சேனல் ஒரு 21 சேனல் இருக்குதுன்னா 21மே எந்த ஒரு ஸ்டில் அடிக்காத 80 பாயிண்ட்டுக்கு முன்பினாவே சிக்னல் வர மாதிரி நான் எடுத்து கொடுத்துருவேன். இந்த மாதிரி பண்ணிங்களா? ஓகேவா? இப்போ டைட் பண்ணுங்கள் கரெக்டாக. அவ்வளோதாங்க. பார்த்துங்க, இவ்வளோ தான் சிம்பிளான வேலை. அடுத்து பார்த்தா நம்ம வந்து இப்போ ஒயர் போடணும். கேபிள் ஒயர் பின்னை போட்டு டைட் பண்ணிட்டேன்னா இப்போ சிக்னல் எடுத்துருவோம். பாருங்கள். அதே மாதிரி ஒயர் வந்து நிறைய பேர் போடுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறதுனா, ஒயர் அவங்களுக்கு போட தெரியாமல் போடுவாங்க. ஆனால் இது நல்லா கவனிச்சிங்க. நீங்கள் அந்த ஒயர் பின்னு போடுறது ஒயர் கட் பண்ணுறீங்க இல்லையா? கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிசிறு எதுவும் வராத மாதிரி பண்ணிங்க. பிசிறு வந்ததுன்னா செட்டாப் பாக்ஸும் அடிப்படும், எல்எம்பி அடிப்படும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நடுவில் வந்து டிஸ்கு சுவிட்ச் வச்சாலும் உங்களுக்கு அதுவும் அடிப்படும். ஓகேங்களா? அந்த பிரச்சனை இல்லாமல் பார்த்துங்க. அந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளைண்ட்டு எதுவுமே வராதுங்க. ஓகேவா? பாரு, ஒயரை போடுறீங்க பாரு. இப்போ போடும்போது இந்த மாதிரி கேபிள் டைப் போட்டுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ காற்றடிச்சாலும் அது வராது. ரெண்டாவது நம்ம மங்கி எதாவது ஏறி விளையாடினாலும் ஒன்றுமே ஆகாது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? அந்த மாதிரி டைப் போட்டுங்க. ஓகேங்களா? டைப் போட்டு இழுத்துருங்க. உங்களுக்கு வந்து தொந்தரவு இல்லாமல் இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஒயரை கனெக்ட் பண்ணிட்டு மீட்டர் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம் எவ்வளோ சிக்னல் வருது.
எந்த பக்கம் டிசி வருதுன்னு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக நல்லா கவனிச்சுட்டு இருந்தீங்கன்னா தெரியும். ஒரு செகண்டே சிக்னல் எடுத்துடலாம். நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிங்கன்னா போதும், பெரிய வேலையே கிடையாது. ஓகேவா? ஜஸ்ட்டு ஒரு கொஞ்ச நேரம் தான். நீ ஃபிட்டிங் மட்டும் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீ கை வச்சு உடனே சிக்னல் கிடச்சிரும். உடனே ஒரு செகண்ட் தான். பார்த்துங்க, நான் ஸ்கிப் பண்ணலை. இப்போ லைவாக தான் பேசிட்டு இருக்கோம், தெரியுதுங்களா? சிக்னல் பாருங்கள் ஃபுல்லாகவே வந்துருச்சு நமக்கு. கிட்டத்தட்ட பாருங்கள் 97% அளவு உங்களுக்கு சிக்னல் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா நான் தெரியும், கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாக இருக்குது. பார்த்துங்க 97% வரைக்கும் சிக்னல் கிடைக்கும்.